எல்லாருக்கும் வார்த்தையும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வார்த்தைக்கு நேரங்கள் செல்லலாம். இதனால் பேசும்படியாக எடுத்த தலைப்பு நான் காண்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆவது வசனத்தை வாசித்து, அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். இங்கே வாசிக்கின்ற பகுதியில அவள் பெயரிட்டார். நம்ம கூட சில நேரத்தில் பிள்ளைகளுக்கு நல்ல பெயர்களை கொடுக்கிறோம். நல்ல பெயர் கொடுக்கணும். சில பிள்ளைகளுக்கு சில குட்டி அப்படின்னு அவனுக்குட்டி அப்படியெல்லாம் பெயர் இருக்கும். இங்கே ஆண்டவருக்கு பெயர் வைக்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி என்று பெயரிட்டால், ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய் ரோயி எனப்பட்டது. நடுவே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா காண்கிற தேவன், பார்த்துக்கிட்டே இருக்கிறார். மனுஷனை பார்க்கிற பார்வை ஒன்று இருக்கு. நம்முடைய பார்வை, மனிதனுடைய பார்வை ஒன்று இருக்கிறது. எப்படி பார்ப்போம்? நம்ம எப்படி பார்ப்போம்? வெளியரங்கமாய் இருக்கிற தோற்றத்தை பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் பார்க்கிற கண்ணோட்டமே வேறு. ஒரு சிலர் எல்லாம் என்னோட கூட சில தர்க்கங்களை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் எப்படி இருந்தாலும் எனக்கு தேவையில்லை. ஆலயத்துக்குள்ள வந்த பிறகு அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதைத்தான் நான் பார்ப்பேன். அதையும் ஆண்டவர் பார்ப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிற கண்ணோட்டத்தின் பிரகாரம் தான் நான் பார்க்கிறேன். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஹல்லேலூயா. மனுஷனுடைய பார்வையெல்லாம் வெளியரங்கமாக இருக்கிற தோற்றத்தை பார்க்கிறார். அவர்கள் எங்கெல்லாம் விழுறார்களோ அங்கெல்லாம் நம்மும் விழுந்துதான் போக வேண்டும். ஆனால் கர்த்தர் பார்க்கிற பார்வை ஒன்று இருக்கிறது. அவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிற பார்வை ஒன்று இருக்கிறது. அந்த பார்வைக்குள்ளே நம்ம போக வேண்டும். இந்த மாதத்தினுடைய வாக்குத்த வசனத்துல முதல் துவக்கத்தை பார்த்தீங்கன்னா, அவனை நான் பார்த்து, பார்க்கிற பார்வை ஒண்ணு இருக்குது. ஆண்டவர் பார்க்கிற அவருடைய துர்குணத்தையும் அவருடைய போராட்டத்தையும் அவருடைய கஷ்ட காலத்தையும் அவருடைய துன்பங்களையும் துயரங்களையும் எல்லாவற்றையும் பார்த்து அவர்களை குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவனுடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல கர்த்தர் பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆவது வசனத்துல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம். தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக ஆமா. நிறைய பேர் சபையில ஊழியக்காரருக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாய் ஒரு சிலர் எல்லாம் இருக்கிறார், ஒரு சிலர் இல்லை. கர்த்தர் தாவீதுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, இருதயத்துக்கு ஏற்றவன். என்னென்று சொன்னால் அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அதை பார்த்து அவனை விசாரித்து அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அவனை பார்க்கிறார்.
ஒவ்வொருவரையும் பார்த்து பேர் சொல்லி அழைக்கிறவராய் இருக்கிறார் நம்முடைய தேவன். அல்லேலூயா. எல்லாரையும் பார்த்து நம்ம சொல்லலாம், என்ன ஆண்டவர் பார்க்கவே இல்லை, என்ன விசாரிக்கவே இல்லைன்னு. மனுஷனுடைய வார்த்தைகள் உங்களை ஒன்றும் ஆறுதல் படுத்தவும் உங்களை பலப்படுத்தவும் முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனை தேர்ச்சி என்று சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். அல்லேலூயா. கர்த்தர் மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். ஒரு மனுஷனும் உங்களை மாற்றத்துக்குள்ளே கொண்டு போக முடியாது. ஒரு பணம் மிகுதியா இருந்தா திருநங்கைகள் பெருகுவார்கள். உங்களுடைய மாற்றத்தை கண்டு மற்ற ஜனங்கள் எல்லாரும் வருவார்கள். உலக பிரகாரமாய் உங்களுடைய கையின் பிரயாசங்கள் உயர்ந்து இருக்கும் என்று சொன்னால் ஜனங்கள் பார்ப்பார்கள். ஜனங்கள் பார்த்து உங்களை விசாரிப்பார்கள். உங்களை நன்றாய் ஆராய்ந்து பார்த்து உங்களை என்ன பண்ணுவாங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லாதவர்களை பார்த்து நம்ம யாரையும் மாட்டோம், விசாரிக்கவே மாட்டோம். இது உலகத்தினுடைய நீதியா இருக்கிறது. ஆனா கர்த்தருடைய பார்வையில இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கர்த்தர் அதை பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த காலவெளியில கர்த்தர் பாருங்க, இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் கண்டேன். அப்படி நிறைய வேதத்துல காண்கிற அநேக மனிதர்களை குறித்து வாசிக்கிறோம். ஆனால் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனை நான் காணவில்லை. இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் பார்க்கவில்லை. இருதயத்துக்கு ஏற்றவனாக ஆண்டவர் பார்க்கிற பார்வை இருக்கு பாருங்க, அந்த பார்வை பட்டதுன்னா அங்க ஒரு பெரிய ஆச்சரியம். அல்லேலூயா. அங்கே கர்த்தர் உண்டு பண்ணுகிற காரியங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியவனமாக தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. இவர்களோ இல்லை என்று சொன்னாலும் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், துதிக்கிறார்கள். இருந்தாலும் துதிக்கிறார்கள். அல்லேலூயா. கஷ்ட காலத்திலையும் துதிக்கிறாங்க, நல்ல காலத்திலையும் துதிக்கிறாங்க. அல்லேலூயா. அவர்களை பார்த்து ஆண்டவர் விசாரிப்பார். அவர்களுடைய ஏற்குங்கள் அவருடைய விண்ணப்பங்களுக்கு ஏற்று அங்கீகரித்து தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, இங்க வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் 21:2 வாசிக்கும் பொழுது கர்த்தரோ இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார். 21ஆம் அதிகாரம். மனுஷனுடைய வழியெல்லாம் செம்மையாய் தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார். அல்லேலூயா. இங்க வாசிக்கும் பொழுது மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவனுடைய பார்வைக்கு செம்மையானதை தோன்றும். மனுஷனுடைய பார்வைக்கு நல்லதா தோன்ற மனுஷர்கள் நம்ம இருப்போம் சொன்ன ஒரு அலையில சொல்றாங்க. எல்லாருடைய கண்ணும் யார் குற்றம் பண்றாங்க, யாரு தவறு செய்யறாங்கன்னு பார்த்துட்டே இருக்கும். அவங்கள துக்கப்படுத்துவோம், அவங்களை துயரப்படுத்துவோம், அவங்கள இவர்கள் எல்லாம் சரியில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய வாயில புறப்படும். ஆனா என்னுடைய பார்வையில மற்றவர்கள் சொல்கிற காரியங்கள் எல்லாம் நான் தவிர்த்து விடுவேன். அவங்க ஆலயத்தில் வரும் பொழுது ஆலயத்துக்குள்ள எப்படி இருக்கிறார், ஆலயத்துக்குள்ள எப்படி இருக்கிறார், அதுதான் முக்கியம். ஆண்டவர் அதை தான் பார்க்கிறார். வெளியரங்கமாய் தோற்றத்தை பார்த்து ஒருவேளை பேதுருவையும் யோவானையும் சீஷர்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணலாம், நீங்க வாங்க, நீங்க மீன் பிடிக்கிற உங்களுடைய பணம் எல்லாம் எனக்கு வேணும், ஒருவேளை மீன் பிடிக்கிற வேலையை நீ செஞ்சுட்டே இருந்தாலும் சொல்லியிருக்கலாம். அல்லேலூயா. மீன் பிடிக்கிறவனை சொல்றாரு, என்ன பண்ணுவாரா, மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக உன்னை என்ன பண்ணுகிறேன், உன்னை வரவேற்கிறேன்னு சொல்லி இருக்கிற வேலை எல்லாவற்றையும் உதறி தள்ளிட்டு வரணும்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. நம்ம பார்வையெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சூழ்நிலைகள் நம்மளுடைய எல்லா காரியங்களும் ஒன்றும் இல்லைன்னா உடனே ஆப்சென்ட் ஆயிடும். அல்லேலூயா. ரோமர் 7:8 பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 8ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். மனுஷனுடைய சிந்தையை ஆண்டவர் பார்க்கிறதில்லை. இங்கே ஆவியின் சிந்தை, ஆவியுடையவர்களை அவருடைய சிந்தையை என்ன பண்றாராம், அறிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மீண்டும் வாசிக்கலாம். ஆவியானவர் தேவனுடைய
சித்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக அங்க பிரேக் பண்ணலாம் சிஸ்டர். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே நம்மெல்லாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறோமா என்று சொன்னால் அந்த சித்தத்தின்படி பாதி செய்கிறோம், மீதி எல்லாம் நம்முடைய பிரியத்துக்கு ஏற்றாற் போல நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அங்க சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக செய்கிறபடியால் நம்மள பரிசுத்தவான்களா, நம்மள பரிசுத்தவான்களா, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருக்கிறோம். அல்லேலூயா. யாருங்க? கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நீ பரிசுத்தமாக்கிக் கொள், நாளைக்கு உன் நடுவிலே நான் அற்புதங்கள் செய்வேன். இன்றைக்கு எப்போ? அட் பிரசன்ட். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க பரிசுத்தமாக்கி கொண்டால் நாளைக்கு உன் நடுவிலே அற்புதங்கள் செய்ய வல்லவர். அல்லேலூயா. நம்மை காண்கிற தேவன் அவர் இருதயத்தை காண்கிற தேவன் மாத்திரமல்ல, இரண்டாவது காரியம் வாசிக்கிறோம், அவர் வழிகளை காண்கிறார். நம்மளுடைய வழிகளை காண்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம நடைகளை, நம்மளுடைய காரியங்கள், நடையில பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான நடைகள் இருக்கு. ஜெனரலா நடக்கிற விஷயம், மனுஷன் பார்க்கும்போது ஒரு நடை ஒன்று இருக்கும், நடக்கை. மனுஷன் பார்க்கவில்லை என்று சொன்னால் வேற ஒரு நடை இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஜனங்கள் எல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்கள போல பக்திவான்களை போல இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மற்றவர்கள் பார்க்கும்படியாக இவர்கள் இருக்கிறார்கள். மற்றவர்கள் பார்க்கும்படியாக இவர்கள் இருக்கிறார்கள். மற்றவர்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு 500 ரூபாய் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, 500 ரூபாய் நான் கொடுக்குறேன்றத அப்படியே காட்டிட்டே வருவாங்க. அல்லேலூயா. ஆனா எல்லாரும் கொடுக்கிறது போல கொடுக்கல. ஒரு விதம் அவங்க கொடுத்த காரியம் வந்து தனக்கு இருந்த வகையிலே என்னங்க சிறந்தது. அல்லேலூயா. சிறந்ததை கர்த்தருடைய சமூகத்திலே வந்து போட்ட பொழுது கர்த்தர் அதை பார்த்தார். அல்லேலூயா. நீங்க போடுற ஒவ்வொரு காணிக்கைகளையும் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க எதை கொடுக்குறீங்க, உகந்ததை கொடுக்கிறீர்களா அல்லது பிசினதனம் பண்ணுகிறீர்களா என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அதை பார்த்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஊழியக்காரன் கடந்து வரும் பொழுது கொஞ்சம் என்ன அவ்வளவுதான் இருக்குது, அவ்வளவுதான் இருக்கு, நாங்க சாப்பிட்டு சாகலான்னு இருக்கிறோம், நீ கொடுத்து பாரு, அதை என்ன பண்ணுவார், அதை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 5:21 வாசிக்கிறோம். மனுஷனுடைய வழிகள் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவருடைய வழிகள் எல்லாவற்றையும் என்ன பண்றாரா, உங்க வழிகள் எல்லாவற்றையும் பார்த்து அவர் என்ன பண்றாரா, சீர்தூக்கி பார்க்கிறார். நம்ம இருக்கிற நிலையிலேயே இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புவதே இல்லை, சீர்தூக்கி பார்க்கிறார். அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சியை பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம வளர்ச்சி இருக்கிறதுலயே அப்படியே தேய்ந்து கொண்டு இருக்கிறது, அதை அப்படியே ஃபாலோ பண்ணாம அப்படியே போயிட்டு இருக்குன்னா உங்களை பார்க்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, உங்களை பார்க்கிற ஜனங்கள் எல்லாம் போயிட்டு வந்து சபைக்கு போறாங்க, இந்த ஆலயத்துக்கு போறாங்க, உங்களுடைய ஜெபம் கேட்கப்படவே இல்லை. அல்லேலூயா. உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் பார்த்து அதை ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உயர்ந்த நிலையில இருக்க வேண்டும். வாசிக்கிறோம் ஏசாயா 57:18 வசனம். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி. ஏன் ஆண்டவர் நடத்துற விதமே பாத்தீங்கன்னா விசேஷமாய் அவ்வளோ டாலியா, அவ்வளோ அழகா, இந்த 7 நாள் முடிஞ்சு 8வது நாள் வரைக்கும் ஆண்டவர் கிருபையாய் அவ்வளவு அழகா நடத்திப்பாரு. அல்லேலூயா. நடத்துறாரா, நடத்திட்டு வந்திருக்கிறாரா? அப்படி நடத்திட்டு வந்திருக்கிறா கரணம் தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்றாரு. அவர் வழிகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து சீர்தூக்கி முன்பு இருக்கிற காரியங்கள், அவனுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை பார்த்து அவர் செய்த தவறுகள் எல்லாவற்றையும் பார்க்கிறார். பார்த்துட்டு என்ன பண்றாரு,
பார்க்கும் அவர்கள் இருமை அவளை பார்த்து விசாரித்து அவளை மன்னித்து. மனுஷன் என்ன பண்ண மாட்டான், பார்ப்பான், மன்னிக்க மாட்டான். அவங்க தவறுகளையே சுட்டி காட்டி கொண்டே இருப்பான். சிலருடைய கண்ணுக்கு பத்தின தவறு மட்டும்தான் தெரியும். அவங்க தவறு கண்டுபிடிக்கிறவங்க, மார்க் போடுறவங்க, அல்லேலூயா, அவங்களுடைய தப்பிதங்கள், அவங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வெளியே இருக்கிற காரியங்கள். சபைக்குள்ள அப்படி இருந்தா நானே கண்டிப்பேன். அல்லேலூயா. நீ நடக்க வேண்டிய விதம், நீ உட்கார வேண்டிய இடம், ஆண்டவர் ஒரு பிராம்ப்ட வச்சிருக்கிற, ஒரு ஃபார்முலா வச்சிருக்கிறாரு. அந்த ஃபார்முலா பிரகாரம் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு செம்மையா இருக்கும். அல்லேலூயா. ஆனா வெள்ளாட்டை காட்டிலும் செம்மறி ஆடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபார்முலாவா ஒரு ஒழுக்கமா போகும். அல்லேலூயா. அதுக்கப்புறமா ஒரு பறவை இனத்தை குறிச்சு சொல்லலாம். யாரு? வாத்து. அல்லேலூயா. அது பார்க்கிறதுக்கு சிலருக்கெல்லாம் பிடிக்காது. ஆனா அந்த வாத்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஒரு அவன் என்ன பண்றான், அதட்டும் பொழுது கரெக்டா ஒழுங்கா போகும். ஒரு வாரமா போக சொன்னா அப்படியே ஒரு வாரமா போவோம். செம்மறி ஆடு அதுதான். செம்மறி ஆடு பார்த்தீங்கன்னா கிட்ட வந்தா நாத்தம் எடுக்கும். அது ஒண்ணுதான் அது கிட்ட பிடிக்காத விஷயம். ஆனா வெள்ளாட்டு கிட்ட நாத்தம் வராது. ஆனா ஒழுக்கம் இல்லாத ஒரு ஆடு அது. அல்லேலூயா. ஆனா செம்மறி ஆடு பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் நிறைந்தது. ஒழுக்கம் நிறைந்தது, இத்தனைக்கு சுவை உள்ளதும் அதுதான். அல்லேலூயா. பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும், பார்க்கிறதுக்கு ஒரே ஒரு ஈவனா இருக்கும். அல்லேலூயா. நடைகளை ஆண்டவர் என்ன பண்றாராம், பார்க்கிறார். உன் நடைகளை எல்லாவற்றையும் பார்த்து அதை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை வாசிக்கிறோம். நடைகளை ஆண்டவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். யோபு 34:21 வாசிக்கிறோம். 34ஆம் அதிகாரம். அவருடைய கண்கள் என்னுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. அவருடைய நடைகள் எல்லாம் அவர் பார்க்கிறார். நடைகள் எல்லாம் பார்க்கிறார். முதல்ல வழியை ஆண்டவர் பார்க்கிறார். உங்க வழிகள் ஆண்டவர் பார்க்கிறார். மூன்றாவது காரியம், நடைகளை பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னொரு முறை வாசிக்கலாம். அவருடைய கண்கள் யாருடைய கண்ணுங்க? மனுஷனுடைய கண்ணு இல்ல, கர்த்தருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்? நம்முடைய கண் எப்படி இருக்கணும்? மானானது நீரோடைய வாஞ்சத்தை கதறுவ போல என் ஆத்துமா, ஆமா, ஆண்டவரையே நோக்கி பார்த்திருக்கணும். அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், முகம் எல்லாம் பிரகாசம் அடைந்தது. உங்க முகம் பார்த்த உடனே நீங்க ஆண்டவரை பார்க்கறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒரு சில முகங்கள்லாம் ரொம்ப டல் அடிச்சு போயிருக்கு. அவங்க சந்தோஷமாவே இல்லை, துக்க முகமா இருக்காங்க. பலவீனங்கள், போராட்டங்கள், அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. எல்லாத்தையும் வெளியிலேயே மூட்டை கட்டி வச்சிடணும். அல்லேலூயா. போகும்போது நீங்க எடுத்துட்டு போனாலும் சரி, விட்டுட்டு போனாலும் சரி, அது உங்களுடைய பாடுகள். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல வந்தா உங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க? கர்த்தருடைய சமூகத்துல இறக்கி வச்சிடணும். அல்லேலூயா. அப்பதான் விடுதலையை ஆராதிக்க முடியும். அல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். ஆனந்தம். விடுதலையா இருந்தது? எங்க விடுதலையா இருந்தது? விடுதலையாவே இல்லையே. எது யோசிச்சுட்டு இருக்கிறோம். அப்படி கொஞ்சம் வெளியில அப்படி போயிட்டு வந்தேன். ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துட்டு இருந்தது. அப்படி வெளியில போடணும்னு ஸ்மெல், வாசனை. யார் வீட்டுல கறி குழம்பு செய்யறாங்க. அல்லேலூயா. இவங்க யாராவது வச்சுட்டு வர்றாங்களோ, மறந்துட்டு இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு அப்படி எட்டி பார்த்தேன். இங்கெல்லாம் இல்லை. ஆனா எங்க இருந்தோ வருது வாசனை. பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வராது. அல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல உபவாசத்தோடு இருப்பீங்க. வர மாசத்துல, வர வாரத்துல
உபவாசத்தோட வந்து சபையில வந்து 40 நாள் ஜெபம் பண்ணுவீங்க. ஒரு சிலர்லாம் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லுவீங்க. வேண்டான்றவங்க வர வேண்டிய இது இல்லை, வேணுன்றவங்க வந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்பதான் திடீர்னு சொல்லி என்ன பண்ண, நல்ல ஒரு வாசனை வரும். அல்லேலூயா. உங்களை சோதிக்கும்படியாகவே என்ன பண்ணுவோம் பிசாசு, அது வேற எங்கேயும் வராது, நீங்க இங்க உட்கார்ந்து ஜெபம் இருக்கும் போதே வரும். அல்லேலூயா. நல்ல ஒரு வாசனை வரும். நம்ம ஃபாஸ்டிங் எடுக்கிறோம் சொன்னாலே வீட்டுல நல்ல கொழுமையானவைகளை தேவன் கொடுப்பார். பக்கத்து வீட்டுல கொடுப்பார், நம்ம வீட்டுல இல்ல, பக்கத்து வீட்டுல கொடுப்பார். அவங்க செய்யும் பொழுது அந்த வாசனை அப்படியே என்ன பண்ண. இன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணலாம், இன்னைக்கு ஒரு நாள் எக்ஸ்கியூஸ், அவங்க குழம்பு கொடுப்பாங்க, சாப்பிட்டுலாம். ஆண்டவர் அதை பார்க்கிறார். அல்லேலூயா. மனுஷனுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பார்க்கிறார். அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. நம்ம எல்லாரையும் பார்க்கிறதுக்கு நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. பாக்குறாங்களா? பாக்குறாங்களாங்க? பார்க்கலையா? பாக்குறாங்க. நானே பாக்குறேன். இவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, இவங்க பெரிய காரியங்களை. ஒரு சிலர் அப்படி சொல்றாங்க, நானும் தானே ஜெபம் பண்றேன், நானும் தானே அப்படி விசுவாசத்துக்குள்ள இருக்கிறேன், நானும் தானே ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஜெபிக்கிறேன், என்னைய ஆசீர்வதிக்கல, அவங்கள மட்டும் ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி யாராவது இருப்பீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க. அல்லேலூயா. எனக்கு மட்டும் ஏகப்பட்ட கடன் பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை மேல் பிரச்சனை, பட்ட காலையே ஆமா கெட்டக்கூடிய ஆமா, எனக்கு மட்டும்தான் இந்த போராட்டம் வந்து கொண்டு இருக்கிறது, ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் போராட்டம் வரல அப்படின்னா அவர்கள் ஆண்டுடைய சமூகத்தை அவள் ஜெபிக்கிற விதமா இருக்கட்டும், அவளுடைய ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரோடு கூட நெருங்கி வருகிற வாழ்க்கை இன்னும் கிட்டி சேர்ந்து, அல்லேலூயா, இன்னும் ஆண்டுடைய சமூகத்தில் கிட்டி சேர்ந்து அவர்கள் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். அவளுக்கு பலவீனங்களும் போராட்டங்களும் வந்தாலும் அது ஒரு பெருசாவே இருக்காது. அல்லேலூயா. உங்களை ஜனங்கள் பார்த்து கொண்டு இவங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, கொஞ்சம் வருமானம், சந்தோஷமா இருக்காங்க. முதல்ல கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக முதல் காரியம் கர்த்தருக்கு என்ன பண்றாங்க, முதலிடம் கொடுக்கிறதுனால கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சில காரியங்கள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் போகிறது காரணம் என்னவென்று சொன்னால் அவளுடைய இருதயத்தை அவர்களை அவர் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை நான் இப்படி சொல்றேன்னு வச்சுங்களேன், 1ஆம் தேதி வரவங்களை மட்டும் தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு, மற்றவங்களெல்லாம் ஆசீர்வதிக்க மாட்டான்னு சொன்னா 1ஆம் தேதி மட்டும் வருவீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரமாட்டீங்க. அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் என்ன பண்றாரோ பார்க்கிற தேவனா இருக்கிறார். எல்லாரையும் என்ன பண்றாரு, ஈச் அண்ட் எவரிபடி எல்லாரையும் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய தேவ தூதன் என்ன பண்றான், வந்து பார்க்கிறான். இங்க இந்த இடத்துல உட்கார வேண்டிய ஆளே இல்ல, அவங்கள காணோம், அவங்கள போய் பார்ப்பேன். போன வாரத்துல நல்ல ஒரு ஊழியத்தை அருமையான சாம் அவர்கள் செய்திருக்கிறார். சாம் கஸ்தூரி அம்மாவுடைய மகன். போன வாரம் கொஞ்சம் சீக்கிரமா நான் வந்துட்டேன், அதனால நான் போயிட்டு அம்பிகாண்டியை நான் போய் பார்க்க போறேன் அப்படின்னு. எத்தனை போய் பார்த்தீங்கன்னு தெரியல, விசாரித்தீங்கன்னு தெரியல, போய் பார்த்து ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணாரா. கர்த்தர் அவருடைய ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. பார்க்கணும், விசாரிக்க வேண்டும். நம்மை விசாரிக்கிறவளை நம்ம என்ன பண்ணோம், விசாரிக்கணும். நம்ம விசாரிக்கிறதே கிடையாது, விசாரிக்கிறதே கிடையாது. நம்ம வரோம், நம்ம நல்லா இருந்தா போதும், நான் நல்லா இருந்தா போதும், என் வாழ்க்கை நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், அப்படியே இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படியே தான் இருக்கும், வளர்ச்சி இருக்கவே இருக்காது. யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் பார்க்கிற பாருங்க, அவன் ஜெபித்த ஜெபம், எனக்கு மட்டும் என்னுடைய ரோகங்கள் எல்லாம் நீங்க வேண்டும், என்னுடைய போராட்டம் மாறணும்னு அவன் ஒருவேளை சொல்லி ஜெபம் பண்ணி இருந்தானா அவனுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம் வந்திருக்காது. அல்லேலூயா. அவன் என்ன பண்ணா, தன் சிநேகிதருக்காக அவன் ஜெபித்த பொழுது தேவன் அதை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவன் இருந்த நிலையை காட்டிலும் சொல்லுங்களேன், எத்தனை ஆசீர்வாதங்க, இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. நீங்க வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 20:24 வாசிக்கும் பொழுது மேலே விதமாய் வாசிக்கிறோம். கர்த்தராலே, இதான் அண்டர்லைன் பண்ணணும், தம்மை தேடுகிற அனைவருக்கும் யாவருக்கும்
கர்த்தர் கேடகமா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும். கர்த்தராலே மனுஷனுடைய கையின் பிரயாசங்கள் வாய்க்கும். கர்த்தராலே உன் காரியங்கள் வளர்ச்சி அடையும். கர்த்தரை தவிர உன்னுடைய வாழ்க்கையில ஒன்றோ வாய்க்கவே வாய்க்காது. அல்லேலூயா. நீ என்னத்தான் முட்டி ஜெபம் பண்ணாலும் என்னத்தான் பண்ணாலும் அது வாய்க்கவே வாய்க்காது. அல்லேலூயா. நீ கர்த்தராலே கர்த்தருடைய சமூகத்துல நீ எதை கேட்டாலும் அதை தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். செய்வாரா? அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல வந்து அழுது புலம்பி ஜெபம் பண்ணா, வாயை திறந்து கூட ஜெபம் பண்ணல. அல்லேலூயா. வாயை திறந்து கூட ஜெபம் பண்ணல. அவ என்ன பண்ணா, உள்ளுக்குள்ளே இருந்த உள்ளான ஆழத்துல இருந்து அவள் ஜெபித்தால் அந்த ஜெபத்தை தேவன் கேட்டு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஊக்கமான வேண்டுதலுக்கு தேவன் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16:9 வாசிக்கிறோம். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிச்சுட்டே இருக்கும். நம்ம வழிகள் எல்லாம் அடுத்த விஷயம் என்ன பண்ணலாம், அடுத்த விஷயம் என்ன பண்ணலாம். முதல் அந்த 10ஆம் தேதி 10ஆம் தேதி உங்களுடைய சம்பளம் வந்த உடனே நம்ம யோசனை எல்லாம் வேறு விதமா இருக்கும். அல்லேலூயா. 10ஆம் தேதி சம்பளம் வர்றோம். ஒரு சிலருக்குலாம் எக்ஸ்ட்ரா தேதி தள்ளி போகுது. இல்ல 1ஆம் தேதி வந்து 31ஆம் தேதி வந்தது. சம்பளத்தை பார்த்த உடனே அங்கிருந்து சம்பளம் வாங்க கையில கவர் வாங்கின உடனே நீங்க எல்லாம் அப்படி பட்ஜெட் போட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட்ஜெட் போடுறவங்களுக்காக நான் சொல்றேன், வாங்கின உடனே பட்ஜெட் தான். அப்படியே யோசனைகள் அப்படியே மிதந்துட்டே வரும். வீட்டுக்கு வந்து சேரதுக்குள்ளேயே பட்ஜெட் அவங்களே ஒரு பிளான் போட்டு முடிச்சிருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா முதல்ல என்ன பண்ணோம், கர்த்தருக்கென்று நம்ம முதல் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற காரியங்களை நம்ம யோசிப்போம் சொன்னா வீட்டுக்கு வந்து அதை தொட்டு நீங்க ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. இந்துக்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க, சம்பள பணத்தை வாங்கிட்டு வந்து எங்க வைப்பாங்க? நமக்கு தான் அதெல்லாம் இல்லவே இல்லையே. அல்லேலூயா. நம்ம என்ன பண்றதுல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம், நம்ம இஷ்டத்துக்கு பண்ணலாம். ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் ஜீவனோடு பாதுகாத்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் வரைக்கும் 28 நாளுடைய சம்பளத்தை உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்களுடைய வேலையினுடைய ஸ்தலத்தினுடைய காரியங்கள் போகிலும் வருகளையும் தேவன் பாதுகாத்த தேவனுக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே இந்த நாளை தேவன் கொடுத்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தும் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க வச்சு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் வீட்டுல ஜெப அறை இருக்கிறது? எத்தனை பேர் வீட்டுல ஜெப அறை இருக்கு? இருக்கவே இடம் இல்லை. இதுல வச்சு ஜெப அறை வந்துட்டா. அல்லேலூயா. ஆனா ஒரு சில விசுவாசிகள், ஒரு சில சபையை சேர்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா ஜெப அறைன்னு ஒண்ணு இருக்கும். ஜெப அறைன்னு ஒண்ணு இருக்கும். சில வீடுகளில் பாத்தீங்கன்னா ஊழியக்காரன் வந்து தங்குவதற்கு ஒரு அறை ஒன்று இருக்கு. நான் தென்காசி பகுதியில கடந்து போயிருந்த ஒரு ஊழியத்துக்கு கடந்து போயிட்டு வரும்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு அழைப்பு கொடுத்தாங்க. நாங்க அங்க போயிருந்தோம். போனா எல்லாரும் எங்களை உட்கார வைக்கல. உங்களுக்குன்னு நியமிக்கப்பட்ட அந்த அறையில நீங்கள் இருக்கலாம், நாங்கள் அழைப்போம், அப்பொழுது டைனிங் ஹாலுக்கு வரலாம். அல்லேலூயா. எங்களுக்குன்னு ஒரு ரெஸ்டிங் பிளேஸ், நல்ல அழகான ஒரு ரூம், நல்ல ஏசி. அல்லேலூயா. நல்ல ஒரு ஏசி ஒன்று போட்டு நல்ல எப்படி ஊழியக்காரனுக்கு இப்போ இந்த காலத்துக்கு ஏற்றார் போல இருக்க வேண்டுமோ அந்த 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 அளவுக்கு பெட், குஷன் பெட். அவங்க வீட்டுல கூட அந்த அளவுக்கு குஷன் பெட் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸ்பிரிங் பெட் அவ்வளவு அழகா மெத்துன்னு தூங்குறது போல நல்ல அழகா படுக்கிற மாதிரி ஒரு அறையை நியமித்து வைத்திருக்கிறார்கள். அவர்களை ஆமா, அவர்கள் எல்லா காரியங்களும் என்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு அந்த நாளிலே விசேஷங்கள் அல்லது ஒரு சிறப்பான நம்ம குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு விழா நடத்தும் என்று சொன்னால் அந்த நாளிலே எக்காரணத்து கொண்டும் என்ன பண்ண மாட்டாங்க, அங்க போகவே மாட்டாங்க.
ஆலயம் முடிந்த பிறகு 3 மணிக்கு தான் முடியும். 3 மணிக்கு ஆலயம் முடிஞ்ச பிறகு தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு போவாங்க. நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் இன்னைக்கு கூட ஒரு சில எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. ஃபங்க்ஷன் முகூர்த்த நாள், அல்லேலூயா, ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. இன்னும் ஒரு வாரம் தள்ளி போயிடுச்சுன்னா லெந்து நாள், அன்னைக்கு எந்த ஃபங்க்ஷன் இருக்காது. நம்ம என்ன பண்ணணும், 4 நட்சத்திரங்களை பார்த்து உட்கார்ந்து கொண்டு இருக்கோம். அதெல்லாம் பார்ப்பார் ஆண்டவர். நீ 4 நட்சத்திரம் பார்க்கிற, குரிஸ் பார்க்கிறேன்னா அது பார்க்கிறார். அல்லேலூயா. அதை பார்த்து அதற்கேற்ற வெகுமதிகளை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சில காரியங்களை 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ திரும்பி போய் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். சிலருடைய வாழ்க்கையில பத்தினா எப்பவுமே அழக்கூடாது, எப்ப தேவையா அப்ப அழணும். அல்லேலூயா. கண்ணீரோடு கூட செபிக்கிற செபத்திற்கு கம்பீரத்தோடு செழிப்பான கண்ணீரோடு வந்துச்சுங்கன்னா கம்பீரத்தோடு ஆசீர்வாதம். அரிக்கட்டுல தூக்கி சுமந்துட்டு போகும் பொழுது பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதமா இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல என்னை முழுமையாய் தாழ்த்துகிறேன். ஆண்டவரே என்னை உயர்த்தும்னு சொன்னா கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக. அல்லேலூயா. சங்கீத புத்தகம் 33ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது எல்லாரையும் காண்கிறார். ஒருவேளை சொல்ல வானத்திலிருந்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். எல்லா மனுபுத்திரரும் எல்லாரையும் பார்க்கிறார். ஒருத்தர் மட்டும் ஸ்பெசிபிக்கா பார்த்து அவளை மட்டும் ஆசீர்வதிக்கல. நம்மளா சொல்றோம் பாருங்க, அவனை மட்டும் ஆசீர்வதிக்கிறார், என்ன ஆசீர்வதிக்க மாட்டேன்றார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா கர்த்தர் பாருங்கன்னா எல்லாரையும் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆனா நம்ம அம்மா மாருங்க, நம்ம பிள்ளைகளை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறோம்? ஒரே மாதிரி பார்க்கறீங்களா? ஒரே மாதிரி பார்க்கறீங்களா? அப்படி பார்க்கறவங்க மட்டும் ஒரே லைன்ல சொல்லுங்க. உங்க அம்மா கை தூக்குறாங்க பாத்துக்க, அப்படி சொல்லுங்க. என்ன ஒரே மாதிரி பார்க்கறாங்களாம். கர்த்தரும் அப்படி பார்க்கிறார், ஒரே மாதிரி தான் பார்க்கிறார். எல்லாரும் ஒரே மாதிரி தான் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஆண்டுடைய சமூகத்துல உங்க முழு இருதயத்தை ஆண்டுடைய சமூகத்துல நீங்க சேர்த்துக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஈசாக்குடைய வாழ்க்கையில ஒன்றும் இல்லாதவனாய் இருந்தான் பஞ்ச காலம். அந்த நேரத்துல அவன் விதைத்த பொழுது அந்த விதை இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இருக்கிறதுலயே அவங்க கொடுக்கல, இல்லாததை என்ன பண்றான்? விதைக்கிறான். இருக்கிற காரியங்களை அவன் விதைக்கிறான். அந்த விதையானது எப்படி விதைக்கிறான்? கண்ணீரோடு விதைக்கிறான். ஆண்டவரே இது பலன் கொடுக்குமா பலன் கொடுக்காதா? பலன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறேன்னு சொல்லி அவன் யோசித்து விதைக்கிறான். அந்த விதை அல்லேலூயா அல்லேலூயா இந்த பஞ்ச காலம் தீர்ற வரைக்கும் அவனுடைய ஆசீர்வாதம் இருந்தது. அல்லேலூயா அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் சொன்னா கர்த்தருடைய கண்ணு உன் மேல பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்ணு பூமி எங்கும் என்ன பண்ணது? உலாவி கொண்டு இருக்கிறது, பார்த்து கொண்டு இருக்கிறது. பார்த்து தேவன் ஆசீர்வதிக்கப்பட்டவராயிருக்கிறார். நீதிமொழிகள் 15:3. கர்த்தருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நம்ம என்ன சொல்றோம்? நல்லோரை மட்டும் தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறார். ஒரு சிலர் என்கிட்ட வந்து ஃபீட்பேக் கேட்பாங்க. அவங்களை குறித்து சொல்லுங்க, இவங்களை குறித்து சொல்லுங்க. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்வேன். அவர்கள் என்ன விதைக்கிறார்களோ அவர்கள் அதை அறுப்பார்கள். பிறகு நியாயம் தீர்க்க நீ யார்? என் ஓட்ட ஓட்சல நிறைய இருக்குது. என்னை குறித்து மற்றவர்களை குறித்து நான் பார்க்க வேண்டியது கிடையவே கிடையாது. மற்றவர்களை குறித்து யோசிக்க வேண்டியதே கிடையாது. மற்றவர்களை குறித்து நான் பார்க்க வேண்டியதே இல்லை. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஆண்டுடைய சமூகத்தில் என்னுடைய இடைப்பட்ட இன்டர்செஷன், ஆண்டுடைய சமூகத்தில் இடைப்படுகிற காரியங்கள் நான் அதை மாற்றம் பார்க்கிறேன்.
அல்லேலூயா. மற்றவங்க வந்து சொல்லுவாங்க, இவங்க இன்னார் இப்படி இருக்கிறாங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறாங்க? கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறாங்க? அவங்க ஸ்பிரிச்சுவலா இருக்கிறாங்க. வெளியில உலக பிரகாரமா இருப்பாங்க, அவங்களுடைய சூழ்நிலைகள் வெவ்வேறு விதமா இருக்கும். அதை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க கண்ணை பார்க்கும்படியா அதை செய்யறாரு சொன்னா பார்த்துட்டு அவளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. தப்பு செய்யறாங்களா, அவளை பார்த்து அவங்களோட பேரை சொல்லி வீட்டுல போய் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அவளை பார்த்து அடிக்கவோ உதைக்கவோ ஆண்டுடைய கரத்துல இருக்கிறது. அல்லேலூயா. சிக்ஷிக்க கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. நம்ம போயிட்டு சிக்ஷிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. நீங்க அவரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அவரை நோக்கி பார்க்கணும். யார? கர்த்தரை நோக்கி பார்க்கணும். நீங்க பார்த்தீங்கன்னா உங்க முக பிரகாசம் அடையும், உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. நல்லோரையும் தீயோரையும் அவர் காண்கிற தேவனா இருக்கிறார். 138ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். 138ஆம் சங்கீதம் 8வது வசனம். கர்த்தர் எனக்காக, கையை குலுக்கி சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. உங்க கிருபை, ஆண்டவருடைய கிருபை இல்லாவிட்டா நம்ம ஒண்ணுமே இல்லை. நம்ம எப்படி இருப்போம்? காலுக்கு இடையே இருக்கிற டஸ்ட் போல இருப்போம், பதற போல இருப்போம். பதற என்ன பண்ணோம்? எல்லாரையும் கண்கலங்க வைக்கும். நம்ம எல்லாம் விசுவாசத்துல இருக்கிறோம், நம்ம எல்லாம் பதற இல்லை. முத்தான மணிகள். அல்லேலூயா. அதான் அந்த முத்தான மணிகளை கண்ணில் அப்படியே ஒத்திக்கணும். அல்லேலூயா. முத்தான மணிகள். அல்லேலூயா. உலகத்தை என்ன பண்ணுவான்? ஏதோ ஒண்ணு கேடு ஒண்ணு உடனே எடுத்த கண்ணில் ஒத்திப்பான். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, முத்தான மணிகளுக்காக தேவன் தேர்ந்தெடுக்கிறார். ஆசீர்வாதமான காரியங்கள், உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. இங்க தாழ்மை உள்ளவர்களை என்ன பண்றாராம்? அவர் பார்க்கிறார். ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருடைய கிருபைக்காய் காத்து கொண்டு இருக்கிறவர்கள் மேல தேவனுடைய கிருபை பெரிதாக இருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலையும் வாசிக்கிறோம். வாசிக்கலாம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நம்ம எல்லாம் நீதிமான்களா? ஆமென். நீதிமான்களா? நான் நீதிமான் இல்ல, அவர் நீதிமானாய் இருக்கிறது போல நானும் நீதிமானாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் நீதிமானாய் இருக்கிறது போல நான் நீதிமானாய் இருக்கிறேன். அப்போ நம்ம எல்லாம் நீதிமான்கள் தான். ஆமென். நீதிமான்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நீதிமான்கள் மேல் சிரசின் மேலே நித்திய ஆசீர்வாதம் வந்து தங்கும். ஆசீர்வாதம் தங்கணுமா? ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல வரணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்க மேல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்து தங்கணும்னா நம்ம நீதிமான்களா இருந்தா போதும். உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து. அல்லேலூயா. என்னை காண்கிறது. எந்த நிலையிலிருந்து நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ அந்த நோக்கத்தை தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஊக்கமான வேண்டுதலுக்கு தேவன் பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம ஜெபிக்கிற சபை எப்படி இருக்கணும்? ஊக்கமா இருக்கணும். யாபேஸ் ஜெபித்தான், 4 காரியம் நச்சுன்னு நறுக்குன்னு இருந்தது. ஜெபம் பண்ணா அதை ஆசீர்வதித்தார். அதுக்கு மேல அவனுடைய சம்பவத்தை குறித்து வேற எங்கேயும் வாசிக்கவே இல்லை. 4 வசனம் தான், ரொம்ப பெருசா ஒண்ணு இல்லை. என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு வராதபடிக்கு என் எல்லையை பெரிதாக்கி நான் ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஜெபம்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப பெருசா இருக்கா? ஒரு 100 மீட்டர் போல இருக்குதா? 200 மீட்டர் போல இருக்குதா? உங்க ஜெபம் எப்படி இருக்குது? ரத்தின சுருக்கமா ஆண்டவருடைய சமூகத்துல சொல்ல வேண்டியதை நச்சுன்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஆண்டவர் ஒரு விதத்தை வச்சிருக்கிறார். ஆண்டவரே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தணும். ஆண்டவருடைய நாமம் என்ன? அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா. முதல்ல உங்க ஜெபத்துல இப்படி இருக்கணும். 2வது காரியம் ஆண்டவரை துதிக்கணும். 2வது பிரைஸ் பண்ணணும். 3வது காரியம், 4வது காரியம், 5வது காரியம் தான். அதற்கு பிறகு கடைசியா தான் அன்றன்று உள்ள தேவையான ஆகாரத்தை எனக்கு தாரும். உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பிறகுதான் சொல்லணும். முதல்ல ஆண்டவரை துதிக்கணும். உங்க துதி ஆண்டவர் அதை பார்த்து ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கண்கள் மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். உங்களுடைய துதிகள், உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து தேவன் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. Thank you, Jesus. Thank you.
முடியாது. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் உம்முடைய சமூகத்தில் இருதயத்திற்கு ஏற்றவனாக மாறும்படியாக, இருதயத்துக்கு ஏற்றவளாக மாறும்படியாக நீர் என்னை தகுதிப்படுத்துங்க ராஜா. நீர் என்னை பலப்படுத்துங்க, நீர் என்னை ஆசீர்வதிங்க, நீர் என்னை காண்கிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசு. இந்த காலவேளையில் ஆண்டவரே எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை தேவன் செய்து உம்முடைய நாமத்தை மேம்படுத்துங்க. நசனாகிய இயேசுவின் நாமத்திற்கு ஆமென். சில அறிவிப்புகள். வருகிற வியாழக்கிழமை திருமதி மன்மதா மகிமை அவங்க வீட்டில் வீட்டு கூட்டம் நடைபெறும். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம். வருகிற சனிக்கிழமை திருமதி பிரேமா சுகந்தாஸ் அவங்க வீட்டில் வீட்டு கூட்டம் நடைபெறும். பங்கு கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியே கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரங்களில் பிறந்த நாள் திரும்ப நாள் கொண்டாடுவதை தேவன் ஆசீர்வதிப்பாராக. 9ஆம் தேதி ஜெசி ஜோசப் அவர்களுடைய வெட்டிங் அனிவர்சரி. விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள். 12ஆம் தேதி எங்களுடைய திருமண நாள். எங்களை ஆசீர்வதிக்க முடியாது கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். பிறந்த நாள் காண்களோடையும் திருமண நாள் காண்களோடையும் தேவனீர் ஆசீர்வதிக்க ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம். பிரியமானவனையும் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க முடிய வாழ்த்துக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். அது மாத்திரமல்ல, அம்பிகை ஆண்டிக்காய் செபிக்கலாம், 9 ஆண்டிக்காய் செபிக்கலாம். சுமனா சிஸ்டர் கொடுங்க சரியில்ல. 3 பேருக்கும் கர்த்தர் பூரண சுகத்தை தேவன் கட்டளை முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.